ஒரு நெசவாளி தன்னோட வீட்டு முன்னால உட்காந்து கம்பளம் நெய்துட்டு இருக்கான். ஜடாமுடி வச்ச ஒரு ஆசாமி அவன் நெய்வதையே பார்த்துட்டு இருக்கான். அவனை பார்த்த நெசவாளி, ஐயா நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறான். ஒரு கம்பளம் எப்படி உருவாகுதுன்னு பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, உன்னோட திறமை என்னை மெய்மறக்க வைக்குதுன்னு சொல்றான். அவனுடைய புகழ்ச்சியில் மயங்குகிறான் நெசவாளி. நெசவாளி பார்க்காத சமயமா ஜடாமுடியிலிருந்து நிறைய முடிகளை எடுத்து கம்பள இழைகளோடு சேர்க்கிறான் அந்த ஆசாமி. கம்பளம் செய்து முடித்ததும் அதை சந்தைக்கு எடுத்துட்டு போய் யாராவது வாங்குறாங்களான்னு பார்த்துட்டு இருக்கும்போது, பின்னால யாரோ நிக்கிறத போல உணரவே திரும்பி பார்க்கறான். வீட்டு வாசல்ல பார்த்தா அதே ஜடாமுடி ஆசாமி. கம்பளம் எப்படி விற்பனையாகுதுன்னு பார்க்க வந்தேன்னு சொல்றான். ஒரு முதியவர் கம்பளத்த பேரம் பேசி வாங்குறாரு. அதுக்கு முன்னாலேயே அந்த ஆசாமி என்னோட பங்க குடுன்னு கேட்குறான். நெசவாளி என்ன பங்குன்னு குழப்பத்தோடு கேட்டதுக்கு, கம்பளம் நெய்வதற்கு என்னோட முடிய பயன்படுத்திக்கிட்டியே அந்த பங்குன்னு கேட்குறான். முதியவர் வாங்கின கம்பளத்த பிடுங்கி, இதோ இதெல்லாம் என்னோட முடிகள்னு அடையாளம் காட்டுறான். நெசவாளிக்கு அந்த ஆசாமியோட கழுத்து நெரிச்சு கொல்லணும் போல கோபம் வருது. சந்தையில பிரச்சனை வேண்டாமேன்னு கொஞ்சம் பணத்த கொடுத்துட்டு விரக்தியோடு வீடு நோக்கி நடக்கிறான். போலியான புகழ்ச்சியில் மயங்கிடாதீங்க.